அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது ரோகிணி நட்சத்திரம் பற்றிய சிறு தொகுப்பு. ரோகிணி நட்சத்திரமானது ஜோதிடத்தில் சந்திர பகவானின் நட்சத்திரம் ஆகும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரமும் ஆகும். காலபுருஷ தத்துவ அடிப்படையில் இரண்டாம் வீடான தனஸ்தானமாகிய ரிஷபராசியில் உடைபடாமல் இருக்கும் நட்சத்திரத்தில் ஒன்றாகும். உலக உயிர்கள் அனைத்திற்கும் உண்ண உணவு, உடுக்க உடை உடுக்கக்கூடிய நட்சத்திரமும் ஆகும். மனிதர்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் தானே நமக்கு எல்லா வகையிலும் பூர்த்தி செய்யக்கூடியவர். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் ஒருவரே. ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்று குறிப்பிட்ட கோவில்கள் உண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதி அற்புதமான கோவிலாகும். தென் தமிழகத்தில் கழுகுமலை ஜம்புநாதர் கோவில், தலைநகரத்தில் சென்னையில் உள்ள கொரட்டூரில் ஜம்புகேஸ்வரன் கோவில் ஒன்று உண்டு. அதுவும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடிய கோவிலாகும். திருச்சி அருகே திருவானைக்கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில், கூந்தலூரில் உள்ள ஜம்புகேஸ்வரர். ஜம்பு என்றால் நாவல் என்று பொருள். ரோகிணி நட்சத்திரத்தின் நட்சத்திர மரம் நாவல் மரம். ஆகையால் ஜம்பு என்ற பெயர் எல்லா கோவில்களுக்கும் இயல்பாகவே அமைந்துள்ளது. இத்தனை கோவில்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் கோவில் அதி அற்புதமான கோவிலாகும். அந்த கோவிலுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உறுதியாக சென்றே வர வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது, 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவது அவசியம். எப்போது சென்றால் என்ன பலன் கிடைக்கும்? புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நன்னாளன்று சென்று இருக்க வேண்டும். நட்சத்திர கோவில் ஜென்ம நட்சத்திரத்தன்று போகலாம். ஜென்ம நட்சத்திரம் அன்று எந்த கிழமை வேண்டுமானாலும் செல்லலாம். முடியாதவர்கள், அதாவது முதல் தரமான பலனை கொடுக்கக்கூடியது புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நன்னாளன்று போக வேண்டும். இரண்டாவது பட்சமாக சனியும் ரோகிணியும் இணைந்த நன்னாளன்று கோவில் செல்ல வேண்டும். இது முடியாத பட்சத்தில் இருப்பவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சென்றால் போதும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதாவது பொருளாதார உயர்வுக்கும் மக்கள் பிரபலத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்பெயர் எடுக்கிறதுக்காகவும் ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எல்லா வகையிலுமே ஜென்ம நட்சத்திர வழிபாடு வெகு சிறப்பை தரும். அதை சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை இணைந்த ரோகிணி நட்சத்திரத்தன்று சென்றால் அதி அற்புதமான பலன்களை விரைவில் பெறலாம். அதற்காக சொல்கிறேன், அவ்வளவுதான். இந்த நட்சத்திரங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஜீவசமாதி வழிபாடு மச்சமுனி சமாதியாகும். மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி ஜீவசமாதி. அதை வளர்பிறை தசமி திதி என்று போய் சாமி கும்பிட்டால் தொழில் வளம் அதிகமாகும், தொழிலில் அந்தஸ்து புறப்படும். இது ஒரு விஷயம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி செய்ய வேண்டிய தானம் என்று தனியாக உண்டு. நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், நான் இவர்களுக்கு உதவி செய்தேன், அதெல்லாம் தர்மத்தில் கணக்கில் வராது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு கோவில் வாசலில், கோவில் எல்லையில் அல்லது கோவிலுக்குள் கொத்தமல்லி துவையல் சாதம் செய்து தானம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டிய தானமே கொத்தமல்லி துவையல் சாதம்தான். அதை செய்வதே வெகு சிறப்பு. எந்த கோவில் சென்றாலும் அல்லது எதிர் வீடு, பக்கத்து வீடு அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் கூட செய்து கொடுக்கலாம். கொத்தமல்லி துவையல் சாதம் செய்து சிறிது இலையில் வைத்து தானம் செய்வது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை விளையும். அதுபோக பாலில் செய்யப்பட்ட உணவு, பால்கோவா, பால் பாயசம்
இதையும் தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை விளையும். அது போக இந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் காரகமான மூக்குத்தி, குறிப்பாக பெண்கள் மூக்குத்தியை அணியாமல் இருக்கக்கூடாது. மூக்குத்தி அணியாத பெண்களுக்கும் அணிந்த பெண்களுக்கும் உடல் விஷயத்தில், மன விஷயத்தில் வித்தியாசங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யும். மாதவிடாய் பிரச்சனை கூட, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கூட, ஒற்றை தலைவலி பிரச்சனை கூட வருவதற்கு ஒரு காரணி மூக்குத்தி அணிவது, அணியாமல் போவது, அது ஒரு காரணியாக அமைந்துவிடும். குடும்பத்தில் எல்லோருக்குமே வரவு செலவு பணமானது பண வரவில் ஏற்றத்தால் இருக்கத்தான் செய்யும். அதில் மாற்றம் கிடையாது. மூக்குத்தி குத்திய பெண்களுக்கும் குத்தாத பெண்களுக்கும் உடல் ரீதியில், மன ரீதியில், பண ரீதியில் வித்தியாசம் உண்டு என்கிறேன். ஆகவே மூக்குத்தி என்பது ரோஹிணி நட்சத்திரத்தின் காரகமாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் கண்டிப்பாக மூக்குத்தி அணிவதே சிறப்பு. ரோஹிணி என்பது சந்திரனின் நட்சத்திரமாகும். சந்திர பகவானின் தசை காலத்தில் கூட பரிகாரமாக என்ன சொல்லுவோம் என்றால் மூக்குத்தி அம்மன், மூக்குத்தி அணிந்த கன்னியாகுமரி அம்மனை நாங்கள் சொல்வோம், ஜோதிடர்கள் சொல்வதுண்டு. கன்னியாகுமரியில் கடலோரத்தில் வீற்றிருக்கும் தேவி பகவதி அம்மன் மூக்குத்தி அணிந்தவள். ஆயுதமில்லாத தெய்வம் அது ஒன்றுதான் நம் தமிழகத்தில். அந்த தெய்வத்தை கும்பிடுவது சந்திர தசைக்கு உண்டான பரிகாரமாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மூக்குத்தி அணிய வேண்டும். இல்லையெனில் மூக்குத்தி அணிந்திருந்த தெய்வத்தை சென்று வழிபடுவது அவசியம்.